ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னா, பொங்கல் வருது இல்லையா, பொங்கல் பண்டிகை வருது. அதனால் 2-in-1 வடை செய்ய போகிறேன். 2-in-1 வடை அப்படின்னா 2 பருப்பும் சேர்த்து வடையை செய்ய போகிறோம். அது என்னென்ன பருப்புன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3/4 அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 3/4 அளவுக்கு கடலைப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா பருப்பு ஊறிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு இதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுருக்கேன். இது பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். அது காயறதுக்குள்ளே இந்த ஊற வச்ச பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும், கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கினா தான் வடை நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 4 வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதை பொடி பொடியாக நறுக்கி இந்த மாவில் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சியை நல்லா நசுக்கி அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கேரட்டு, முருங்கைக்கீரை கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வடைகளாக தட்டி சேர்த்துக்கலாம். நான் நல்லா வேகன்றதுனால நடுவில் ஓட்டை போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஓட்டை போடுங்க, இல்லைன்னா சாதாரணமாகவே வடைகளாக தட்டி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். ஹையாக வச்சிங்கன்னா மேலே நல்லா செவந்துடும், உள்ளே வேகாது. இப்போ வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நடுப்புற திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் பொன்னிறம் வந்தவுடனே வடைங்களை எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நேரம் வந்தால் போதும். இப்போ வடைங்கள்லாம் எடுத்துடலாம். இந்த வடை எண்ணெயே குடிக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான 2-in-1 வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வர பொங்கல் பண்டிகைக்கு இந்த வடையை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சொல்லிக்கிறேன், அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாய் பாய்.